ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை. இன்னைக்கு நிலைமைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வரதே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையை நம்ம போய் இன்னொருத்தர் சொல்றப்ப அவங்க சொல்ற ஒப்பீனியனை கேட்டு அந்த பிரச்சனையை பெரிய லெவலில் யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி வச்சுக்கோம். அதனால நம்மளே போய் நம்ம அந்த பிரச்சனையை பேசிட்டுலாம் பார்த்தா கூட அங்கே ஈகோன்னு கிரியேட் ஆகி நம்ம ஏன் போய் பேசணும், இல்லை அவனே வந்து பேசட்டுமே அப்படின்ற மாதிரி ஆகிடும். நம்ம அப்பா அம்மா கூடவோ நம்ம லப்பர் கூடவோ சண்டை போட்டு பேசாமல் இருக்கிற கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளேயும் சண்டை போட்டு பேசாமல் இருக்க போயிடும். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன், எங்கள் கேங்கில் எனக்கு கூட்டம் போகிறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. கூட்டம் போகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் யார் யாருக்கு என்ன சண்டையோ யார் யாருக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அங்கே சொல்கிறப்ப சம்மந்தப்பட்ட 2 பேரையும் என்ன காரணம் என்ன ரீசன் சொல்ல வச்சு யார் மேலே என்ன தப்பு அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்லி 2 பேரையும் பேச வைக்கிறது அந்த கூட்டம். அந்த கூட்டம்னு ஒன்று என் லைஃப்பில் இல்லை அப்படின்னா இன்றைக்கி என் லைஃப்பில் 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்துப்பான்னு கேட்டால் கஷ்டங்க. ஸோ அதனால் இங்கே என்ன பிரச்சனைனாலும் பேசுனா தீர்வு கிடைக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டையாக உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வு.